விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு அலையே தலையே கரை வந்து வந்து போகும் அலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் அலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகில நகில நகிலா விலகிடா விலகிடா ஓ நகில நகில நகிலா விலகிடா விலகிடா பழகும் பொழுது கூரையாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே பச்சை வண்ண பூவே சிரித்து போனாய் என் பூமி எங்கும் பச்சை இறைத்து போனாய் செடி கொடிகள் எல்லாம் உன்முகம் பார்த்தேன் நான் இலை தழையோடு என் வீரல் கோர்த்தேன் ஹே புல்லின் மேலே பாதம் வைக்காமல் செல்கின்றேன் பெண்ணே உன் சொல்லை கேட்ட பின்னே பச்சை வண்ண பூவே சிரித்து போனாய் என் பூமி எங்கும் பச்சை இறைத்து போனாய் இதய சுவர் மேலே உன் நேரம் பார்த்தேன் நானும் மரமாக என் வரம் கேட்டேன் என் வரம் கேட்டேன் வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் வீடும் எல்லாமே கூட கூட வந்தா வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா மஞ்சள் வெயில் மாலை இதே மெல்ல மெல்ல இருளுதே பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே கையக்கங்கள் விலகுதே தவிப்புகள் தொடருதே அடுத்தது என்ன என்ன என்றேதான் தேடுதே அருண் பாரதி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பக்கா மாஸ் என்டர்டெய்னரா இருந்தீங்க நீங்க ஸ்டேஜ்ல. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்டேஜ்ல அப்படியே ஒரு ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உங்க வயசுக்கு மீறின ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெச்சூரிட்டி உங்ககிட்ட இருந்துச்சு. பெர்ஃபெக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. யார் உங்க கொரியோகிராஃபர்? யுவராஜ் மாஸ்டர். சூப்பர் கொரியோகிராஃபியா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். பிரசன்னா மாஸ்டர் சொல்லுங்க. அருண் பாரதி மாஸ்டர் சிரிச்சே எல்லாரும் ஏமாத்திட்டா நீ. ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃபி பற்றி சொன்னால் இட்ஸ் வெரி வெல் கொரியோகிராஃப், நைஸ், வெல் ப்ரெசென்டட், நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெண்டு இது மட்டும் இது பண்ணணும்னா அந்த எல்லோ ட்ரான்சிஷனுக்கு நீ ஷர்ட் இங்கே அவுக்காமல் பின்னாடி போய் அந்த கவர் ஆனதுக்கப்புறம் ஷர்ட் ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா நீ எல்லோவில் மாற போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். நீ இங்கேயே ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்ட. அது ஒன்று. லாக்கிங் செக்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்துக்கோ. லாக்கிங் செக்ஷன் கை ஃபுல்லாக எல்போ இப்படி இருக்குது. லாக் ப்ராப்பராக பண்ணால் ரெஸ்ட் எவ்ரி திங் வாஸ் சூப்பர்.
இப்போ கலா மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டேஜில் யாருமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஆட முடியாது, இன்க்ளூட் மீ. என்ன ஒரு காம்படிஷனாக இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த ஸ்மைல், அழகு. நீ அழகில் ஏமாத்தலை, அழகில் அது உன்னோட சிரிப்பில் என்ஜாய் பண்ணி உன்னோட டான்ஸை லவ் பண்ணுற, அதுதான் நாட் ஏமாத்துறது. புரியுதா? எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்தது. நீ உள்ளே போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பெருசாக நான் பார்க்க மாட்டேன். அந்த எல்லோ போர்டை வச்சு டிஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்கே நிற்கும் போது அவன் தனியாக நிற்கிறான், அவன் அப்படி போகும்போது இவன் இங்கே நிற்கிறான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிட்டு பண்ண பார்த்தியா, என்ன அறியாமல் நானும் சஞ்சீவுமே கிளாப் பண்ணேன். என்ஜாய் பண்ணுறது அது நீ இன்னும் பெருசாச்சுன்னா உன்னோட பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா இதே வந்து 20 வயசு பையனோட பர்ஃபெக்ஷன் இருக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பெரிய விஷயமே கிடையாது. பட் ஹேட்ஸ் ஆஃப் யூ, நோ வேர்ட்ஸ், ஃபேன்டாஸ்டிக். ஓகே, ஸோ அருண் பாரதி உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ் உங்களோட ஸ்கோர்ஸ் சேம் ஸ்கோர். ஓகே, ஸோ 2 ஜட்ஜஸ் கிட்ட ஃபுல் 10 வாங்குறீங்க. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? ப்ளீஸ் கோ.